உடைய நண்பர்களுக்கு வணக்கம். பிரதமர் கேரள மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்காக கோவை வழியாக சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு அவரை வரவேற்றோம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இந்நாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள். கோவை தெற்குக்கு தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கரை பறிந்த அமைச்சரை கோவை மாதிரியான இடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதன் வாயிலாக இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடந்த முறை மாதிரியே 10க்கு 10 என்று கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் என்டிஏ வசம் வரும். இரண்டாவது, இம்மாதிரி ஒரு ஊழல் கரை பதிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையிலே திமுகவிலே எத்தனையோ ஆண்டு காலம் பணி செய்து இந்த பகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான திமுகவினுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த இடத்தில் இல்லாமல் கோயம்புத்தூர் திமுக காரர்களை நம்பாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மாதிரி வெளி மாவட்டத்திலிருந்து ஒருவரை இங்கு வேட்பாளராக நியமிப்பதன் வாயிலாக எங்களுடைய வெற்றிக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் 21 போலவே 26 தேர்தல் முடிவுகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கும். தொகுதியிலையும் வந்துட்டு இன்னைக்கு வேட்பாளரை வந்து விஜய் அறிவிச்சிருக்காரு. போட்டி வந்து திமுகவுக்கும் வந்து தாவேகாவுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காரு வேட்பாளர் பட்டியல. இன்னும் 10 நாள் கழிச்சு பாருங்க களத்துல அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு லட்சியத்தோடு தான் பேசுவாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் என்பது வேறு. அதனால ஒரு புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி முதல் தேர்தல் அவர்களுக்கு எப்பவுமே ஒரு முதல் விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்க கட்சிக்கும் இருக்கலாம், அவங்க தலைவருக்கும் இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சை நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு மாற்று தாவேகா என்பது இந்த தமிழகத்தில் இல்லை. அதனால் திமுக சொல்ற மாதிரியே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறாரு. நாங்க சொல்றோம் இது முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சி வெர்சஸ் திமுகவினுடைய ஒரு குடும்ப அரசியல், ஊழல் அரசியல். இதை முன்னிறுத்தி தான் எங்களோட பிரச்சாரம் இருக்க போகுது. அதனால தாவேகாவோட அரசியல் வேலைகளை நாங்க வேணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். வடக்கு மட்டும் இல்லைங்க, எங்களோட மற்ற தொகுதிகள் இருக்கு. எஸ், நாளையிலிருந்து வேட்புமனு எல்லாத்துக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. மாநிலத்தில் டக்குனு இருக்கிற மாநில தலைவர்கள் முடிவு பண்ற மாதிரி எங்களோட கட்சியில் அப்படி முடிவெடுக்க முடியாது. திரு பியூஷ் கோயல் எங்கள் தேர்தல் பொறுப்பாளர் வந்து வெளிநாட்டில் இருப்பதால் நாளை காலைக்கு தான் வராரு. நாளைக்கு அவர் வந்ததுக்கு பின்பாக மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் நடந்து அதற்கு பின்பாக அந்த பட்டியல் டெல்லி சென்று டெல்லியிலிருந்து எங்கள் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். இந்த உள்ள வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதுல எனக்கு தெரியாதுங்க. ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க கட்சியில ஒரு தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட நடந்துட்டு இருக்கு. எங்கள் கட்சியில் கூட மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் மாநில தலைவர் அவங்க முன்னேற்ற நடத்திட்டு இருக்காங்க. அதனால கூட்டணிக்குள்ள எந்த தொகுதி வருது போகுதுங்கிற விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல நான் வந்த உடனே நான் கேட்டேன் அண்ணாமலை எப்ப வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல லிஸ்ட்ல வந்து நாங்க எல்லாம் போட்டுதான் அனுப்பிச்சோம், அவரு தான் வந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. நான் என்னன்னு கேக்குறேன், தம்பி கிட்ட கேக்குறேன். முதல்ல வந்து இந்த மாதிரி தனித்தனியா ஆதரவாளருங்கிறதே இல்லைங்க. பிஜேபி அண்ணாமலை அவர்களோட அன்பு கூட்டத்துல நாங்களும் தாங்க இருக்கிறோம். நானும் தாங்க எனக்கு அன்புக்குரிய தம்பி. அதாவது தேர்தல்ல இன்னும் வேட்பாளரே அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்கல, அவங்க காரணம் இவங்க காரணம், இதெல்லாம் அவசியமே இல்லை. பிஜேபி ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி. ரெண்டாவது, பிஜேபியில யாருக்கு எந்த நேரத்துல எந்த பொறுப்பு கொடுக்கணும்னு கட்சி தலைமைக்கு தெரியும். என்றால் ஒரு சிலர் கட்சியில உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு எம்பி சீட் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அப்படிதான் அகாமடேட் பண்ண முடியும். எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யலாம். ஒரு கட்சியில சாதாரணமா வந்து ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்கும். ஆனா கட்சி வந்து யாருக்கு எப்படி கொடுக்கணும், எந்த நிலவரத்தில் கொடுக்கணும், அந்த தொகுதியில நம்மளோட வெற்றி வாய்ப்பை யார் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேர்தல் அரசியல் இருக்கு. நன்றிங்க, நன்றி.